நண்பர்களே, இன்று திருமண வாழ்வில் இணைக்கக்கூடாத 2 நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த 2 நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரங்களும். ராகு நட்சத்திரங்களையும் கேது நட்சத்திரங்களையும் தயவு செய்து இணைக்காதீர்கள். இது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதற்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் அனுபவ ரீதியில் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு இணைவு அப்படிங்கிறது இந்த ராகு கேது இணைவு. இதற்கு விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்பொழுது இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்து விடலாம். காலச்சக்கரத்தின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் அஸ்வினி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக வருகிறது. அடுத்த கேதுவுடைய நட்சத்திரம் மகம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனுடைய அதிபதி சூரியன் கிரகமாக வருகிறார். மூன்றாவதாக கேதுவுடைய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். சோ இந்த 3 நட்சத்திரங்களில் அவுட் ஆஃப் த 3 ஓரளவிற்கு அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவமுடைய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஏனென்றால் இங்கு குரு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இங்கு ஆட்சி வீடாக அங்கு வீடு கொடுத்திருக்கிறார். மேஷம் என்று சொல்லக்கூடிய வீடு காலச்சக்கரத்தின் முதல் வீடு. அது ஒரு நெருப்பு ராசி. அதிபதி செவ்வாய் கிரகமாக வருகிறார். செவ்வாய் ரொம்ப நிதானம் இல்லாமல் ஒரு விவேகம் இல்லாத ஒரு வேகத்தை காட்டக்கூடிய ஒரு நெருப்பு கிரகம். அங்க இருக்கக்கூடிய கேது கிரகமும் ஒரு அதீதமான ஒரு முன்கோபத்தன்மையை உடைய ஒரு கிரகமாக வரக்கூடிய நிலையாக இருக்கும். இரண்டாவதாக சொன்ன மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கிரகங்களிலேயே நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய ராஜகிரகமாகிய சூரியனுடைய சிம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. அதற்கும் அதிகமான தான் என்ற ஒரு அதிகார தோரணை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணமுடைய ஒரு ராசியாகவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரமாகவும் இருப்பதனால் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய ஒரு ஈகோ என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதுமே சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு டிஃபால்ட் குணமுடையவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ மூலம் மட்டும் இதில் ஓரளவிற்கு தப்பிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது ராகுடைய நட்சத்திரங்களை எல்லாம் சொல்லலாம். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தா புரியும் நண்பர்களே. கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு நேர் 7ஆம் வீட்டில் ராகுவுடைய நட்சத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சோ முதலில் சொன்ன அஸ்வினிக்கு நேர் 7ஆம் வீடு, மேஷ ராசிக்கு நேர் 7ஆம் வீடாக வரக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சோ இந்த ராகு கேது ஆக்சிஸ முதல்ல நம்ம விளக்கிட்டு வரிசையாக இந்த பேராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் இணைவிற்கும் திருமணம் அமைந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக மாறும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இந்த மேஷம் துலாம் ஆக்சிஸ் இந்த கேதுவுடைய ராகுவுடைய நட்சத்திரங்களில் அஸ்வினிக்கும் சுவாதிக்கும் திருமணம் செய்தால் கண்டிப்பாக இது ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி. இந்த நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேஷத்தை யோசிக்க தெரியாமல் எப்பொழுதுமே கோபமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய இம்பல்சிவான குணமுடைய இந்த செவ்வாயை எப்பொழுதுமே தூண்டிக்கொண்டே ஒரு நெருப்பின் மேல் காற்றை ஊதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணமுடைய ப்ரவோக்கிங் நேச்சராக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமாகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வாழ்வில் பாத்தீங்கன்னா இணைந்திருப்பது போல வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் உள்ளூர ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப ரேரான விஷயம். ஆல்மோஸ்ட் இருக்காதுன்னே சொல்லலாம். ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கறதே இவர்களுக்கு சொசைட்டிக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். சோ கண்டிப்பாக இது சமசப்தமாக இருக்கக்கூடிய நேர் 7ஆம் ராசிகளில் அமைக்கப்பட்ட ராகு கேது நட்சத்திரங்களாகவே வரக்கூடிய விஷயம் இந்த 3 பேருமே. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி இணைவுகளை நீங்கள் இதற்கு மேல் ஏற்படாமல் நீங்க தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. மிதுன ராசி புதன் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய வீடு. சோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவராக இருப்பார். தன்மேல் எந்த பழியும் வராமல் எப்பொழுதுமே தன்னை எப்பவும் ஒரு சேஃபர் சைட்ல சேஃப்கார்டு பண்ணக்கூடிய வகையிலே எல்லா விஷயங்களையும் பிளே பண்ணக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். அண்ட் புதன் என்று சொல்லக்கூடியவர் சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அடாப்டபிலிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பச்சோந்தி குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான குணத்தை உடைய ராகுவுடைய ஒரு நட்சத்திரம். அதற்கு நேர் 7ஆம் வீடு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த 3ஆவதாக வரக்கூடிய காலச்சக்கரத்தின் 3ஆவது மிதுனமாக வரக்கூடிய இந்த ராசி சரம் ஸ்திரம் உபயம் வகையில் உபய ராசியாக வந்து அந்த ராசியுடைய 7ஆம் வீடு இவர்களுக்கு பாதக வீடாக இருப்பதனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய திருவாதிரை மூலம் இது ஆணாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி
இதுல எது பாய் எது கேர்ள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த கப்பலாக இணைக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் பாதகாதிபதியாக செயல்பட்டு ஒரு பெரிய ஒற்றுமை குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவாக இதுவும் மாறிவிடும். இந்த இணைவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதில் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் மூலத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவர்தான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலையை உடையவர்களாக இருப்பார்கள். வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் கோபப்படக்கூடிய ஒரு குணத்தை உடையவர்களாக காட்டிக்கொண்டாலும் உள்ளூர குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக அவர் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய குணமுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், தனுசு ராசி குருவினுடைய வீடு அப்படிங்கறதுனால மேஷத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தை விட, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தை விட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் சிறிது பக்குவம் உடைய, லாங் ரன்ல விஷயங்களை யோசித்து குடும்ப நலனுக்காக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு குணமுடையவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணங்களை சற்று குறைவாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே இங்கு டிஃபால்ட்டான சில பிளஸ் அண்ட் மைனஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த இணைவிலும் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தே செல்லக்கூடிய நிலையாக மாறிவிடும். சோ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரையையும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரத்தையும் தவிர்த்து விடுவது மட்டுமே ரொம்ப சிறந்த விஷயமாக இங்கே வரக்கூடிய விஷயம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய முதல் கிரகமாக நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகத்தின் வீடு. இங்க இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம். இவர்களுடைய ஒரு நேச்சுரல் குணம் ரொம்ப ஒரு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தனக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு குணம், ஆதிக்க குணம் அதிகம் இருக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கு நேர் 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இதுவுமே சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு நேர் 7ஆம் வீட்டில் கும்பம் இருக்கிறது. இந்த 2 வீடுகளிலும் ஒன்றில் கேதுவுடைய நட்சத்திரம் மகமும், இன்னொன்றில் ராகுவுடைய நட்சத்திரம் சதயமும் இருக்கிறது. சோ மகம் சதயம் இணைவை கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டும். சோ இதுவுமே மிகப்பெரிய சூரியன் சனி என்று சொல்லக்கூடிய கிரகங்களிலேயே அதிகமான எதிரித்தன்மையை காட்டக்கூடிய 2 மிக மோசமான ஒரு எதிரி கிரகங்கள். இத்தனைக்கும் சூரியன் கிரகத்தினுடைய குழந்தை தான் சனி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையும் இருக்கிறது. இருந்தாலும் சூரியனுடைய ஒளி எட்டாத அளவிற்கு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய நிலையில் சனி கிரகம் ஒரு இருட்டு கிரகம், ரொம்ப டெட்லியஸ்ட் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இயற்கையாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய களத்திர ஸ்தானம் சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடாக வருகிறது. சோ இதில் கண்டிப்பாக இணைக்க தவிர்க்க வேண்டிய விஷயமாக இந்த சிம்மத்தில் கேதுவுடைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய வீடாகிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய சதயத்தை கண்டிப்பாக இணைக்க கூடாது. சோ இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் காலச்சக்கரத்துடைய கோச்சார நிலை மாறிக்கொண்டே வரும் பொழுதும் தசாபுத்திக்கு ஏற்றாற் போல ஒரு சுபகிரகத்தினுடைய திசை கணவனோ மனைவியோ ஒருவருக்கு நடக்கும் பொழுது இன்னொருவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் இயல்பான குணங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நட்சத்திரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ கண்டிப்பாக இந்த நட்சத்திர அடிப்படையில் இயற்கையான முரண்பட்ட குணங்களுடைய 2 நட்சத்திரங்களை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக அதில் இந்த ராகு கேது 2 கிரகங்களுடைய நட்சத்திரங்களாக வரக்கூடிய இந்த 3 இணைவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறது இன்னொன்னு சொல்லிடலாம். அஸ்வினி சுவாதி இந்த இணைவை தவிர்க்க வேண்டும். தென் திருவாதிரை மூலம் இந்த இணைவையும் தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு மகம் சதயம் இந்த இணைவையும் தவிர்க்க வேண்டும். சோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆக்சிஸ்ல வரக்கூடிய 3 செட் ஆஃப் பீப்புளுக்குமே, அதாவது இந்த இணைவில் இணைந்தவர்கள் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி வைத்துக் கொண்டால், இந்த இணைவில் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு பொருத்தமான ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மேஷம் துலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் கூட மேஷ ராசிக்காரர்களை துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமே அனுசரித்து செல்லக்கூடிய நிலையாக மாறிவிடும். இதுவும் வாழ்வில் இறுதியில் ஒரு மன விரக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக மாறிவிடும். அண்ட் திருவாதிரை மூலம் இணைக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தை காலம் முழுவதுமாக அனுசரித்து செல்லக்கூடிய பொறுப்பு இங்கு மூல நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. கும்பத்தை எடுத்துக்கொண்டால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயத்திற்கும் அதற்கு நேர் 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகத்திற்கும் திருமணம் நடந்தால்
இதுவுமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு தோல்வியான திருமணமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. கண்டிப்பாக ராகு கேது 2 கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் பிறந்த ஆண் பெண்ணை கண்டிப்பாக திருமண வாழ்வில் இணைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். நன்றி நண்பர்களே, நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் திஸ் சேனலும் எனக்கு பண்ணக்கூடிய உதவியாகவும் இது பெரிய அளவில் மாறிவிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.